வெல்கம் டு கேஸ்டல். நான் லோகேஷ் பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ரூஃப் ஸ்லாப் காங்கிரீட் தான் பார்க்க போகிறோம். நம்ம போரூரில் கட்டின்னு இருக்கவங்க பார்த்தீங்களா, அந்த ஒரு அப்பார்ட்மெண்ட் தான். ஒரு பெரிய ஏரியா, ஒரு எப்படி பார்த்தாலும் ஒரு 1800 ஸ்கொயர் ஃபீட் மேலே வரும். நம்மளுக்கு பீம்லாம் சேர்த்தா ஒரு 2000 ஸ்கொயர் ஃபீட் மேலே இருக்கும் பார்க்கணும். ஸோ அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க இந்த வீடியோக்குள்ளே போவோம். இப்போ இந்த ராட்ஸ் பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருக்கோன்னா, ஸோ பீமுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பேசிக்காக நம்ம ஸ்ட்ரக்சர் ட்ராயிங்கில் என்ன யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுதான் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். அஸ் பர் ஐஎஸ் கோட் பிளான் படி 1 வே ஸ்லாப் 2 வே ஸ்லாப்ஸ்ன்றது நிறைய இடத்துல இருக்கும். ஸோ பேசிக்காக உங்களுக்கு 1 வே ஸ்லாப்னா என்ன, 2 வே ஸ்லாப்லாம் எல்லாருக்கும் தெரியும். 1 வே ஸ்லாப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சிங்கிள் டேரக்ஷனில் கிராங்க் இருக்கும், 2 வே ஸ்லாப்பில் டபுள் டேரக்ஷனில் கிராங்க் இருக்கும். ஸோ பேசிக்காக இதுதான் நடக்கிறது, அதுதான் பிளான் பண்ணுவாங்க எல்லாருமே. நம்ம என்ன பேசிக்காக இதில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த இதில் பார்த்தீங்கன்னா, ஸோ டாப் ராட் எப்படி கொடுத்துருக்கோம், பீமை எப்படி கொடுத்துருக்கோன்றதை பாருங்கள். எப்பயுமே வந்து பீம் வந்து லாஸ்ட்டாக முடிகிற இடத்துல வந்து நீங்கள் பெண்ட் பண்ணணும். இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், வீடியோ லாஸ்ட்டில் அதில் கொடுத்துருக்கோம் பாருங்கள் ராட்லாம். நாங்கள் எப்பவுமே வந்து டாப் ராட் வந்து பெண்ட் பண்ணுவோம். நிறைய இடத்துல பெண்ட் பண்ண மாட்டாங்க, நாங்கள் பெண்ட் பண்ணி தான் வைப்போம். ஏன்னா வந்து லோடு வந்து அப்போ தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக போய் ஆக்ட் ஆகும். அதுக்காக பண்ணுறோம். ஆர்எம்சி காங்கிரீட் தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். M25 கிரேடில் யூஸ் பண்ணுறோம். இப்போ ரிவர்ஸ் ஹேண்டு வராத பட்சத்தில் நீங்கள் ஆர்எம்சி யூஸ் பண்ணலாம். ரிவர்ஸ் ஹேண்ட் வந்து நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுவாங்க, நல்ல விஷயம் தான். பட் ரிவர்ஸ் ஹேண்ட் கிடைக்கலன்னா டிமாண்ட் இருக்கும்போது ஆர்எம்சி இங்கே தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து ப்ராப்பர் ரியாக்ஷன், ப்ராப்பர் ஹேண்டுக்கு கெமிக்கல்லாம் யூஸ் பண்ணி அதில் கொடுப்பாங்க. ரேஷியோவும் கரெக்டாக இருக்கும். ஸோ அதையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ரூஃபில் மேக்ஸிமம் செக் பண்ண டிவிஷன் பார்த்தீங்கன்னா, ஸோ காலம் வந்து எப்படி லேப் பண்ணியிருக்கோம், காலம் எப்படி லேப் பண்ணி டை வச்சுருக்கோம் அப்படின்னு பார்க்கணும். சில பேர் என்ன பண்ணுவாங்க, காலம் லேப் பண்ணாமல் விட்ருவாங்க. அப்போ என்ன ஆகுனா, நம்ம வந்து ரூஃப் போட்ட பிறகு அந்த லேப்போட அடி வந்து உங்களுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ மினிமம் 2 அடினா இருக்கணும், அப்போ தான் லேப் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இல்லை பாருங்கள், ஃபுல்லாகவே தெரியும். நாங்கள் அதுக்கேற்ற மாதிரி தான் லேப் பண்ணியிருப்போம். அதே மாதிரி லேப்பில் ஒரு பெண்டு இருக்கும், 3 ராட்டில் பெண்டு வச்சுருப்பாங்க. அந்த பெண்டு கரெக்டாக தான் பாருங்கள். ஸ்பாட் லைட்லாம் கரெக்டாக பொசிஷனில் இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸ்பாட் லைட் நம்ம வந்து என்னென்ன வேணும் ஃபஸ்ட்டே நம்ம பிளான் பண்ணும்போது அந்த டிபி பாக்ஸ்க்கு மீட்டர் பாக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி கொடுப்பாங்க. ஸோ கன்சல் பீம் எதுக்கு கொடுப்போன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் டாய்லெட் வருது, ரூஃபில் டாய்லெட் வருதுன்னா நம்ம டேரெக்டாக வந்து லோடு உட்காரக்கூடாது. அதுக்காக நம்ம கன்சல் பீம் கொடுப்போம். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பால்கனி ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். நம்ம சின்ன பால்கனி தான் அது, அதனால் பெரிய ராட்ஸ்லாம் தேவைப்படல, சின்ன பால்கனி ஸ்பேஸ் தான். ஸோ இதுதான் பேசிக்காக நம்ம பார்க்குறது. ஆர்எம்சி காங்கிரீட்டை யூஸ் பண்ணுங்கள். வண்டி வந்திருக்கு, அந்த வண்டியை நம்ம எப்படி போஸ்ட் பண்ணுறோம், எப்படி எடுத்துகிட்டு போகிறோம், அந்த காங்கிரீட் எப்படி போர் ஆகுதுன்றது நீங்கள் வீடியோவில் பாருங்கள். மிக்சர் மிஷின் வந்து நம்ம மிக்ஸ் பண்ணும்போது அந்த இதுதான் பம்பிங் சிஸ்டம். அந்த பம்ப் வந்து ஃபுல் ப்ரெஷரில் அடிக்கும். ஸோ எவ்வளோ வாட்டர் யூஸ் பண்ணுறோன்றதை நம்ம பார்க்கணும். அதுக்கு மேலே டெஸ்ட் பேப்பர்லாம் கொடுப்பாங்க, அதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் நம்ம பார்க்கணுன்னா, நான் வந்து என்ன விஷயம் பார்க்கணுன்னா, அந்த பம்ப் வந்து கரெக்டாக, இப்போ நீங்கள் பம்ப் அடிக்கும்போது ரூஃபே ஆடும் ஃபுல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது. ஸோ நம்ம பாட்டம்லாம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுங்கள். கண்டிப்பாக கீழே ஒரு ஆள் இருக்கணும். ஏன்னா வந்து இதனால தான் நிறைய இடத்துல டேமேஜ் ஆகிற விஷயம் நிறைய நடக்குது. அது பம்ப் பண்ணும்போது ஃபுல் ஃபோர்ஸ் கொடுக்கும்போது ரூஃபே லைட்டாக ஆடும், அதனால் பயப்பட தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ அது பம்ப் பண்ணும்போது பாருங்கள் எவ்வளோ ஃபோர்ஸாக வரும் பாருங்கள். எவ்வளோ ஃபோர்ஸில் அடிக்கிறாங்க பாருங்கள். அந்த ஃபோர்ஸ் அந்த இடமே அதிரும். அவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்கும்போது தான் நம்மளுக்கு வந்து எத்தனை ஃப்ளோர் இருந்தாலும் நம்மளுக்கு அதுக்கேற்ற மாதிரி ப்ரெஷர் எடுத்து நம்மளுக்கு வந்து காங்கிரீட் வந்து இங்கே நிறைய வந்து விழும். அங்கே பாருங்கள் எப்படி காங்கிரீட் வந்து தண்ணி கொஞ்சம் செக் பண்ணணுங்க. எப்பவுமே வந்து இவங்க ஆர்எம்சி போடும்போது தண்ணி கரெக்டாக இருக்கான்னு ஒரு வாட்டி செக் பண்ணிக்கணும். ஏன்னா அவங்களுக்கு பர்ஃபெக்டாக கொடுப்பாங்களான்னு தெரியாது, நம்மளோட செக் பண்ணிக்கணும். செக் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு வந்து என்ன ரேஷியோ எல்லாமே தெளிவாக ஒரு பேப்பர் வச்சுருப்பாங்க. அவங்க வந்து இப்போ 14 days டெஸ்ட்டில் எடுப்பாங்க. ஸோ டெஸ்ட் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த எவ்வளோ வந்துருக்கு, கம்ப்ரெஷன் ஸ்ட்ரென்த்தில் எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ற இதெல்லாம் நமக்கு தெரியும். அப்போ தான் நம்மளுக்கு பெஸ்ட்டாக நம்ம கொடுத்துருக்கோமா, காங்கிரீட் கரெக்டாக போட்டிருக்கோமான்ற விஷயமே நம்மளுக்கு புரியும். ஓகேங்களா? ஆர்எம்சி போடும்போது இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
அது எவ்வளோ ஃபோர்ஸாக வந்து இப்படி கொட்டுது பாருங்கள். இப்போ கையில் நம்ம பையன் வந்து குத்துறதுக்கு ஒரு கம்பி வச்சுப்பான் எப்பயுமே. வைப்ரேட்டர் சம்டைம்ஸ் இல்லைனா இந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். ஏன்னா வந்து வைப்ரேட்டர் யூஸ் பண்ணுறதுக்கு எதுக்காகனா போரஸை வந்து தடுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம், ஏர் பபிள்ஸ்லாம் தடுக்கிறதுக்கு. ஸோ நீங்கள் கையில் எதனா குச்சி இருந்தால் கூட குத்தாலும் பிரச்சனையே கிடையாது, தாராளமாக பண்ணலாம். நம்ம கையில் வந்து இன்னொரு வந்து 5 இன்ச்சு 6 இன்ச்சு ஸ்லாப் போடுறோமா அப்படின்ற காங்கிரீட்டோட இதை பார்த்துட்டே இருக்கணும். பார்த்துட்டு இருந்தால் உங்களுக்கு, ஏன்னா அப்போ தான் சைஸ் கரெக்டாக வரல, ரொம்ப பெருசாக போயிடும். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், முடிஞ்சால் பெல்